போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தட்ச பிரஜாபதி சிவபெருமானை அவமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணார். அந்த யாகத்தை தடைவிட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி வந்து அந்த யாக குண்டத்திலேயே அக்னி பிரவேசம் பண்ணி அவங்க உடலை மாற்றிக்கவும் செஞ்சாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு சிவபெருமான் பயங்கரமாக அவர் ருத்ரனா மாறி அவர் சத்தியோட உடலை கையில் எடுத்து அவர் ருத்ர தாண்டவம் மாறுறாரு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுன்னு சொல்கிறாரு, நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரளயம் உருவாகும், இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும். சத்தியோட உடல் வந்து எரிஞ்சு போனது காரணம் வந்து வேற ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்கிறாரு. இந்த காரணத்தை கேட்ட உடனே சிவபெருமான கோபம் அப்படிங்கிறது தனியுது. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறார், சத்தியோட உடலை என் கையில் கொடுங்க, இதை மக்களுக்கு பயன்படுற மாதிரி இதை புனித தலங்களை நான் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியோட உடலை வாங்கி அவர் சக்தி பீடங்களை அமைக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் தட்ச பிரஜாபதி பார்த்து சொல்கிறாரு, நீ பண்ண பாவத்துக்கு நீ பூலோகத்தில் போய் ஒரு சாதாரண மனுஷனா பிறப்ப, அதுக்கப்புறம் நீ இதே மாதிரி யாகம் பண்ணுவ, அந்த யாகம் என்ன உன்னோட அழிவு என் கையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அவர் போறாரு. சிவபெருமான் கொடுத்த சாபத்தினாலே தட்சன் வந்து பூலோகத்துல அவர் ஒரு அரசனுக்கு மகனா பிறகுறாரு. தட்சன் அரசாட்சி பண்ணிட்டு இருந்த சமயத்துல அவர் முக்திகள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அசுமதி யாகம் பண்ணணும்னு சொல்லி அவர் அசுமதி யாகம் பண்றாரு. அந்த யாகத்துக்கு எல்லா முனிவருக்கு தேவர்கள் எல்லாருமே வரவழைச்சாங்க, எல்லாருக்கும் அவள் பாடங்களை கொடுத்தாங்க. அவரோட பூர்வ ஜென்ம ஞாபகத்தினால அவர் வரவழைக்க மாட்டேன், சிவபெருமானுக்கு நான் அவள்பாடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கவே இல்லை. இதை பார்த்து ததீசி முனிவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அவர் சொல்கிறாரு, சிவபெருமான் இல்லாத யாகம் யாகமாகவே ஆகாது, சிவபெருமானுக்கு நீ அவள்பாடம் கொடுக்கல அப்படின்னா இந்த யாகம் தடைபட்டு போகட்டும், சிவபெருமானாலேயே உன் அகந்தை அழியட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த உமாதேவி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த தட்சன் வந்து இப்படி யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை ஏன் அழைக்கலை அப்படின்னு சொல்கிறப்போ சிவபெருமான் வந்து நடந்த விஷயத்த எல்லாமே உமாதேவிட்டு சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உமாதேவி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க, இன்னுமா இந்த தட்சனை அழிக்காம நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சிவபெருமான் சொல்றாரு, தட்சனோட அழிவு காலம் நெருங்கினதுனால தான் இப்படி ஒரு யாகத்தை பண்ணிட்டு இருக்காரு, நானே ஒரு அம்சத்தை ஒன்று உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படி சிவபெருமான் என்ன அம்சத்தை உருவாக்குனாரு, தட்சனை சிவபெருமான் அழிச்சாரா இல்லை தட்சனுக்கு சிவபெருமான் கருணை காட்டினாரா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. உமாதேவி சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக இந்த தட்சன் வந்து உங்களுக்கு அவள்பானம் கொடுக்காம இப்படி ஒரு யாகத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சிவபெருமான் சொல்கிறார், தட்சன் முற்பிறவியில் தட்ச பிரஜாபதியே இருந்தாங்க, அந்த சமயத்தில் எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே அவர் ஒரு யாகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. தாட்சாயினி வந்து தட்சனுக்கு கொடுத்த சாபத்தை பற்றியும் தாட்சாயினி இறந்ததுக்கப்புறம் சிவபெருமான் தட்சனுக்கு கொடுத்த சாபத்தை பற்றியும் அவர் எடுத்து சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே உமாதேவி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க, இப்படிப்பட்ட கொடும்பாவையான தட்ச பிரஜாபதி வந்து நீங்கள் ஏன் இன்னும் கொல்லாமல் வச்சிருக்கீங்க, இந்த தட்சனை வந்து சீக்கிரம் போய் வதம் பண்ணுங்க, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறாங்க, தட்ச பிரஜாபதியை நான் நேரடியாக போய் கொல்ல மாட்டேன், ஆனால் என்னோட அம்சமான ஒரு அவதாரத்தை நான் உருவாக்குறேன், அவங்களால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோட ஒரு அம்சத்தில் ஒரு அவதாரத்தை உருவாக்குறாரு. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கே மகா பராக்கிரமசாலி போலவும் கணங்களுக்கெல்லாம் தலைவனை போலவும் 1000 தலைகளுடைய 1000 கைகளுடைய சூலம் டங்கம் வேல் வாள் வில் சக்கரம் வஜ்ரம் போன்ற ஆயுதங்களை ஏந்தி சந்திரனை தலையில சூடி ஓரமான பற்களும் தொங்கிய உதடுகளும் புலித்தோல் அணிந்த இடையும் மண்டையோட்டு மாலையும் ரத்தின ஆபரங்களும் கோரமான சிங்கம் போன்ற தோரணையும் மத யானை போன்ற நடையும் வெள்ளி நிறம் கொண்ட தேகமும் பார்க்கறதுக்கே அழிவை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலனை போலவும் மகாருத்ரனை போலவும் வீரபத்ரனை சிவபெருமான் படைக்கவும் செஞ்சாரு. இப்படி சிவபெருமான் அவர் தட்சனை அழிக்கிறதுக்காக அவரோட மொத்த கோபத்தின் சொரூபமா அவர் வீரபத்ரனை படைக்கவும் செஞ்சாரு. இதை பார்த்த உமாதேவி அவங்க பயங்கரமா கோபம் கொண்டு அவங்க உடல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய தேஜஸை வெளிப்பட செஞ்சாங்க. அந்த தேஜஸின் மூலயமா கரிய நிறம் கொண்ட காளியை அவங்க படைக்கவும் செஞ்சாங்க. இப்படி சிவபெருமானோட சக்தியால வீரபத்ரனையும் உமாதேவியோட சக்தியால காளியும் அவங்க படைச்சதுக்கு அப்புறம் வீரபத்ரனும் காளியும் சேர்ந்து சிவபெருமானையும் உமாதேவியும் அவங்க பணிஞ்சு வணங்குறாங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. அப்போ வீரபத்ரன் அது கேட்குறாரு, இறைவா எனக்கு என்ன கட்டளை அதை சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சிவபெருமான் வீரபத்ரனை பார்த்து சொல்றாரு, பிரசேதச நாட்டு மன்னனோட மகனான தர்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த யாகத்துக்கு நீயும் காளியும் 2 பேர் சேர்ந்து போய் அந்த யாகத்தை அழிச்சிருங்க, நீங்க யாகத்தை அழிக்கிறது வந்து நான் வந்து ரைப்பிய முனிவர் ஆசிரமத்துல இருந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சிவபெருமான் சொன்னதுக்கு அப்புறம் உமாதேவி வந்து வீரபத்ரனை பார்த்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, வீரபத்ரா நீயும் காளியும் சேர்ந்து அந்த தட்சன் யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போங்க, அங்க சிவபெருமானுக்கு அவள்பானம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எல்லாரையும் நீங்க கொன்றுங்க, அந்த அட்சனையும் வதம் பண்ணிருங்க, அதுவும் இல்லாம அந்த யாகத்தையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வீரபத்ரனும் காளியும் ரொம்ப பணிவா வணங்கிட்டு அந்த யாகத்தை நாங்க அழிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்படவும் செய்யறாங்க. இப்படி தட்சனோட யாகத்தை அழிக்கிறதுக்காக புறப்பட்ட வீரபத்ரனும் காளியும் வந்து அவங்க சும்மா போல
உங்களுக்கு உதவிக்கு வேணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வீரபத்ரன் வந்து அவர் நிறையா கணங்களை வந்து படைக்க ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, வீரபத்ரர் அவரோட ரோமங்கள்ல இருந்து ரோமஜர்கள் அப்படிங்கிற கணங்களை படைக்கிறாரு. அவரோட வலது தோல்ல இருந்து அவர் 100 கோடி கணங்களை படைக்கிறாரு. அவரோட இடது தோல்ல இருந்து பெண்களோட சேர்ந்த கணங்களை படைக்கிறாரு. பாதத்திலிருந்து கடும் கோபம் கொண்ட ருத்ரர்களை படைக்கிறாரு. தொடை, பிருஷ்டம், முகம், குய்யம் போன்ற இடங்கள்ல இருந்து அவர் எண்ணில் அடங்காத கணங்களை படைக்கிறாரு. இப்படி வீரபத்ரன் படைச்ச கணங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவர் வீரபத்ரனை போலவே இருந்தாங்க. வீரபத்ரனை போலவே கண்களும், வீரபத்ரனை போலவே பற்களும், வீரபத்ரனை போலவே உடல் அமைப்பும் கொண்டு அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமா இருந்தாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஏந்தி அவங்க மிகப்பெரிய படையோட அவங்க கூச்சலிட்டு அவங்க மிகப்பெரிய படையோட வீரபத்ரனை அழைச்சிக்கிட்டு வீரபத்ரனும் காளியும் அந்த படைக்கு நடுவில் அவங்க தட்சனுக்கு யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் வீரபத்ரன் வந்து தட்சன் இருக்கக்கூடிய யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு நெருங்கின உடனே அவரோட 1000 தலைகளில் 1000 வாய்களில் வச்சு 1000 சங்குகளை அவர் முழங்கவும் செய்கிறாரு. இந்த சத்தத்தை கேள்விப்பட்ட உடனே தேவர்களும் முனிவர்களும் அவங்க இருந்த இடம் தெரியாமல் அவங்க திருச்சி ஓடவும் செய்கிறாங்க. வீரபத்ரனோட வீர முழக்கத்தை கேட்ட உடனே மலைகள் எல்லாமே பிளந்தன, பூமிகள் நடுங்கியது, கடல்கள் கலங்கியது, சூரியனும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் எல்லாமே ஒளி இழந்து மங்கி போய் நின்றுச்சு. அந்த சமயத்தில் வீரபத்ரனோட காளியும் அவரோட படைகளும் சேர்ந்து தட்சன் பண்ணக்கூடிய யாகசாலைக்குள்ள உள்ள வரவும் செஞ்சாங்க. வீரபத்ரனும் காளியும் சேர்ந்து மிகப்பெரிய படையோட அவங்க தட்சன் பண்ணக்கூடிய யாகசாலைக்குள்ள உள்ள வரப்போ தட்சன் வந்து பயங்கரமா பயப்படுறாரு. அந்த சமயத்தில் அவர் வீரபத்ரனை பார்த்து கேட்கிறாரு, நீங்களே யாரு, எதுக்காக இந்த யாகசாலைக்குள்ள வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வீரபத்ரன் பார்க்கறதுக்கே ஒரு தைரியமாகவும் ஒரு கோரமான ஒரு தோணியோட அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சிவபெருமானோட மகன்கள், இந்த யாகத்தில் கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு சேர வேண்டிய அவல்பானத்தை கொடுத்துட்டு இந்த யாகத்தை பண்ணுங்க. அப்படி இல்லை எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா என்னோட போர் பண்ணுங்க. அப்படியே இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் சொல்லிட்டு யாகத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாமே வீரபத்ரனோட கோபத்தை பார்த்து அவங்களாம் பயப்படுறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தட்சனுக்கு பின்னாடி தட்சன் தான் இந்த யாகத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தட்சனை முன்னிறுத்துறாங்க. அப்போ தட்சன் சொல்கிறாரு, வீரபத்ரா உன்னோட கோபம் நியாயமானது தான். உனக்கும் உன்னோட தலைவனான சங்கரனுக்கும் வந்து அவிழ்பானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதங்களில் எங்கேயுமே சொல்லலை. அப்படிங்கிறப்ப நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் வீரபத்ரனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவரோட நெருப்பு போகிற கண்களால் அவர் நெருப்பு கக்கி அந்த யாகசாலையை மொத்தமாக எரிக்க செய்கிறாரு. அந்த சமயத்தில் வீரபத்ரனோட கணங்கள் எல்லாமே சேர்ந்து தேவர்கள் எல்லாமே மொத்தமாக கட்டி போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேதிகள் எல்லாமே வந்து அவங்க அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யாகசாலங்களில் இருக்கக்கூடிய கும்பங்கள் எல்லாத்தையுமே அவங்க அடித்து உடச்சி நொறுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாமே அவங்க எரித்து அவங்க சாப்பிடவும் செய்கிறாங்க. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவிழ்பானமாக கொடுக்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அன்ன குவியல்கள் எல்லாத்தையும் இந்த கணங்கள் எல்லாமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே சமைக்காது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பால், தேன், தயிர் எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, என்ன தேவர்களே உங்களுக்கு அவிழ்பானம் வேணுமா, நான் சாப்பிட்றோம் பாருங்க, எங்களுக்கு கொடுக்காத அவிழ்பானம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் காலி பண்ண செய்கிறாங்க. அந்த சமயத்தில் காளி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தேவ மங்கையர்களோட கூந்தல்களை பிடிச்சி அவங்க வாழால் வெட்டி அறுக்கவும் செய்கிறாங்க. அவங்களோட மூக்கை அறுத்து அவங்கள அவமானப்படுத்தவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் காளி தேவி சொல்கிறாங்க, சிவபெருமானோட மனைவிக்கு இந்த அவலம் நேர்ந்தப்போ யாராவது வந்து கேட்டிங்களா, உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் நேர்றப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்க கூச்சலிடுறாங்க. அந்த சமயத்தில் தேவ மங்கையர்கள் எல்லாமே நம்மளுக்கு கணவர்கள்ட்ட போய் சொன்னாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க கணவர்கள் அதீதமான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க பார்த்த உடனே அவங்க கூவி அழுகுறாங்க. அந்த சமயத்தில் அழிவை மட்டுமே கொடுக்கக்கூடிய வீரபத்ரன் வந்து அவரோட சூலாயத்தால் எல்லா தேவர்களையும் வதைக்கிறாரு. இந்திரனை தன்னோட தண்டாயத்தால் அடிக்கிறாரு. அக்னியோட கைகளையும் நாவையும் துண்டிக்கிறாரு. யமனை பிடித்து அவர் உயிரை பிழிகிறாரு. நிருதியோட அறுக்கிறாரு. வருணனின் உந்தியை தோண்டி அவரோட குடலை எடுத்து மாலையை அணிஞ்சு அவர் கூத்தாடவும் செய்கிறாரு. வாயுவை கடலில் வீழ்த்துறாரு. குபேரனை அடித்து வீழ்த்துறாரு. இப்படி தேவர்கள் எல்லாமே சூறையாடிட்டு இருந்ததை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுறாங்க. தட்சனோட மனைவியான வேதவல்லி வந்து நடுநடுங்கி போகிறாங்க. தேவர்களை ஒரு பக்கம் வீரபத்ரன் சூறையாடிட்டு இருந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளி வந்து பூஷா அப்படிங்கிற தேவ மங்கையோட பல்ல வந்து உடைச்சி அவங்க உதிர்த்து எடுக்கவும் செய்கிறாங்க. சந்திரனை காலு கடியில் போட்டு அவங்க மிதிக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் வீரபத்ரனோட காளியோடும் கூட வந்த கணங்களும் சரி, பேய்களும் சரி, பிசாசுகளும் சரி எல்லாரும் சேர்ந்து ரம்பை, ஊர்வசி முதலான தேவ மங்கையர்களை அவங்க கற்பழிக்கவும் செய்கிறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த தட்சனோட மனைவி வந்து அவங்க கத்தி அழுறாங்க. அவங்க தலையை விரிச்சு போட்டு மார்பிள் அடிச்சுட்டு அவங்க அழுகுறாங்க. இந்த கொடுமை யாராவது
மாட்டீங்களா, எங்களை காப்பாற்ற யாராவது வரமாட்டீங்களா அப்படின்னு கத்தி அழுதுட்டு இருந்த சமயத்தில் தட்சனோட மகள்களும் வந்து அவங்க இதே கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வீரபத்ரனும் காளியும் அவங்களோட கணங்களும் சேர்ந்து தேவர்களுக்கு அதீதமான கொடுமைகளையும் அத்துமீறின கொடுமைகளையும் கொடுத்துட்டு இருந்ததை பார்த்துடனே மகாவிஷ்ணு அவர் துடிதுடிச்சு போறாரு. அவர் பயங்கரமா கோபம் கொள்றாரு. தேவர்களுக்காக நான் வந்து போர் பண்றேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அந்த இடத்துக்கு வராரு. மகாவிஷ்ணு கொண்டு வந்ததை பார்த்த உடனே அந்த இடமே வந்து போர்க்களம் ஆக போறது போல அங்க ஒரு அமைதி நிலவுச்சு. அந்த சமயத்துல வீரபத்ரன் வந்து அவர் கோர பற்களோட அவர் சிரிச்சுக்கிட்டே மகாவிஷ்ணு எதிர்த்து நிற்கிறாரு. இப்படி சிவபெருமானோட கட்டளையால வீரபத்ரனும் காளியும் கணங்களும் சேர்ந்து தட்சனோட யாக குண்டத்தை அழிக்கிறதுக்காக அவங்க யாகசாலைக்கு வராங்க. அவங்க அத்துமீறி அவங்க கொடுமைகளை கொடுக்கறத பார்த்த உடனே மகாவிஷ்ணு வீரபத்ரனை எதிர்த்து போர் பண்ணுறதுக்காக வராரு. இப்போ மகாவிஷ்ணு வீரபத்ரனை எதிர்த்து போர் பண்ணி ஜெயிப்பாரா இல்ல வீரபத்ரன் மகாவிஷ்ணு ஜெயிப்பாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்டினியூஸா பாருங்க.